வணக்கம். 2 நாளாக பார்லிமெண்ட்ரி கமிட்டி மீட்டிங் வந்திருக்காங்க. டிராஃபிக் மேனேஜரில் ரொம்ப பிஸி. இந்த பிஸி ஷெட்யூல்லையும் சார் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் ரோட் ஷோ வேறு நடக்குது. சீனியர் டீம் அங்கே போயிருக்காரு. எல்லா ஆஃபீஸர்ஸும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாரும் அவங்கள கௌரவிக்கிறது எல்லா கலீஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சீனியர் ஏஓ, இங்கே வந்திருக்க ஏடிஎம்ஸு, ஏஓஸு எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு என்னோடய உரையை ஆரம்பிக்கிறேன். ரிட்டையர்மெண்ட் ஆக ரெடியாக இருக்க 3 பேருக்கு, அவங்க குடும்பத்தார், என்னோடய கலீக்ஸு, மற்ற எல்லாருக்குமே என்னோடய வணக்கத்தை சொல்லிவிட்டு குமரன் சாரை பற்றின ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லிக்க ஆசைப்பட்றேன். குமரன் சார், நான் சேர்ந்தப்போ குமரன் சார் டிராஃபிக் மேனேஜர்ஸ் ஆஃபீஸில் இருந்தார். எனக்கு அவரை ரொம்ப நல்ல பழக்கம். எனக்கு அவரை ரொம்பவும் பிடிக்கும். அவர் அத்லெட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வேறு. அவரை பற்றின ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். அவருடைய சாதனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. சொல்வதற்கு நாட்கள் போதாது. இருந்தாலும் ஒரு 4-5 நிமிடங்கள் நான் முடித்து விடுகிறேன். அவர் 1990 ஒர்க்ஸ் கிளர்க்காக ஜாயின் பண்ணியிருக்காரு சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் 95 அவர் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்திருக்காரு. அவர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காரு. 36 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்காரு. அவரோட குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். அவர் 3 பிஜி டிப்ளமா வாங்கியிருக்கார். எதுலன்னா ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட், யோகா. இப்போ யோகா ட்ரைனராகவும் இருக்கார். அவருடைய சாதனைகள் அத்லெட்டிக்ஸில் என்ன அப்படிங்கிறத பின்னாடி நான் பட்டியலிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அவருடைய குடும்பத்தினை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். அவங்க மிஸ்ஸஸ் பேர் மிஸ்ஸஸ் புஷ்பா குமரன். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அவர் பையன் பேர் கிரண் குமரன். பிஏ எம்பிஏ படிச்சிருக்காரு. அவர் ஒரு எம்என்சி டென்மார்க் கம்பெனியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கார். இவருடைய அத்லெட்டிக்ஸில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சொன்னால் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் முக்கியமாக கருதுகிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு. அது சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவர் மெம்பர் இன்சார்ஜாக இருந்திருக்கார் 2020 22 வரைக்கும் சென்னை போர்ட் அத்தாரிட்டியில். அவர் இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கண்டக்ட் பண்ண ஒரு கோச்சிங் கிளினிக்ஸ் அண்ட் செமினார் 2004 அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியன் கோச் கண்டக்ட் பண்ணது. அடுத்தது இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் மேனேஜ்மெண்ட் செமினார் ஒன்று, அதுவும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கண்டக்ட் பண்ணது. அதுலேயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது தவிர அவர் 2 பெரிய பதவியும் வைத்துக்கிட்டு இருக்காரு. அது என்னென்னா ஸ்டேட் டெக்னிக்கல் அஃபீஷியலாக இருக்கார். தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷனோட அத்லெட்டிக் மீட் அஃபிஷியேட் பண்ணுறதுல அவர் ஒரு ஸ்டேட் டெக்னிக்கல் அஃபீஷியலாக இருக்கார். அது தவிர அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதுலேயும் அவர் ஃபெடரேஷனோட டெக்னிக்கல் அஃபீஷியலாக இருக்கார். இதெல்லாம் அனைவருக்கும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பதவிகள் அல்ல. அதனால சொல்கிறேன். இவரோட மெயின் ஈவெண்ட்ஸ் 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ். அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கார் 88, 89. இந்தியன் யூனிவர்சிட்டி சார்பாக ஓப்பன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் 89 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஆல் இண்டியா மேஜர் ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு அதில் 4 சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 1990, 92, 93, 94. இன்னி வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாரு. இது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னு நான் சொல்கிறேன். இவர் 3 ஈவெண்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட்டு. கடந்த 6 வருஷமாக இவர் 100 மீட்டர்ஸை 15 செகண்டில் அவர் கிராஸ் பண்ணுறாரு. மிகப்பெரிய 55 வயசு 60 வயசுலலாம் எல்லாரும் 100 மீட்டர் நடக்க முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது. இவர் 100 மீட்டர் 100 மீட்டர்ஸ் ரேஸு ஸ்ப்ரிண்ட்டை அவர் 15 செகண்ட்குள்ளே எல்லா ஈவெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஷார்ட் புட் போடுறாரு, 8.5 மீட்டர்ஸ் போடுறாரு. அதுலேயும் ஃபிட்டாக வச்சுருக்காரு. அது நல்ல விஷயம். ஜாவ்லின் த்ரோ 26 மீட்டர் வரைக்கும் ஏறுகிறார் அவர். இதுவும் ரொம்ப ஃபிட்டாக வச்சுருக்காரு. யோகா ட்ரெயினராக இருக்கார். இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நம்மளால இதெல்லாம் முடியும், நம்மளும் ஃபிட்டாக இருப்போம் அப்படிங்கிற இதை உறுதிமொழி இன்றைக்கி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இவரை பற்றின அறிமுகம், இவருடைய ஒர்க் பண்ண அனுபவத்தை பற்றி ஒரு சின்னதாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இஸ் எ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவர் அம்மா ரொம்ப கேர் பண்ணுறவர். ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பவர். யாரையும் ஹர்ட் பண்ணாதவர். ரொம்ப சாஃப்ட் நேச்சர். கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணுவார் அப்படிங்கிறது இவரோட கலீக்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. நான் இவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது. எங்களுக்கு சாய்ந்த புதுசில் ஒரு ஃபஸ்ட்டு 9 months நல்லா கைட் பண்ணார். அவர் ஷிப்பிங் செக்ஷனில் இருந்தார். இஸ் எ வெரி குட் பர்சன். நல்லா ஒர்க் பண்ணுறவர். அவர்கிட்டேருந்து எவ்வளோ பக்குவமாக இருக்கணும் ஒர்க் பிளேஸில் அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன். அடுத்ததாக உதயகுமார் சார். அவர் கோபமே வராது அப்படிங்கிறாங்க.
மற்றவங்க என்ன தான் திட்டினாலும் அவர் திருப்பி திட்ட மாட்டார். ஒர்க் ஸ்பாட்டில் வந்து அப்படி கம்போஸ்டாக இருப்பார். மற்றவங்க தான் கோவப்படுவாங்க, இவர் என்ன தான் சண்டை போட்டாலும் அப்படி மற்றவங்களை கோபம் வர வைக்கிற அளவுக்கு அவர் நிதானமான ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணுவார். இஸ் எ வெரி குட் பர்சன் அப்படின்னு எல்லாருமே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. என்னுடைய கணிப்பும் அப்படி தான் இருக்குது. ஃபைனலாக கருணாநிதி சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் எங்களோட பேட்ச்சு, எனக்கு ரொம்ப பழக்கம், ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 10 மணி ஷிஃப்ட்னா 8 மணிக்கு வந்துடுவாராம். 10 மணிக்கு செய்ய வேண்டிய ஒர்க்கை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் சீனியர்ஸ் கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு முன்கூட்டியே தயாராகிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி கமிட்டட் பர்சன், வெரி ஹெல்பிங் டெண்டன்சி. 1-2 கலீக்ஸ் எங்கிட்ட சொன்னாங்க, எனக்கு வந்து வாலண்டியராக வந்து நான் கஷ்டப்படுறது தெரிஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃபிசிக்கலாக கஷ்டப்படுறவங்களுக்கும் வேறு எந்த விதமான கஷ்டப்படுறவங்களும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுற ஆள். அந்த அளவுக்கு திறமையானவர் அவர், ரொம்ப நல்ல மனுஷர் அப்படிங்கிறாங்க. 3 பேருமே நல்லா ஒர்க் பண்ணுறவங்க, நல்ல மனம் படுத்தியவர்கள், நல்ல நேச்சர் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்குது. என்னோட முன்னாடி பேசின சந்திரசேகர் வந்து ராமகிருஷ்ணன் பேட்ச் பற்றி சொன்னதுனால எனக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மேடையில் இந்த மைக்கு முன்னாடி வந்து என் சேர்மன் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பர்டிகுலர் சம்பவத்தை பற்றி சொன்னார். சுனில் பாலிவால் சார் ஐஏஎஸ் அவர்கள். அவர் என்ன சொன்னார்னாக்கா, ஒரு 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 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து 200 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நைட்டாக ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு நிறைய புஷ் புல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு தாசில்தார்கிட்ட வந்து யார் தாசில்தார் சந்தேகப்பட்டவர் அந்த தாசில்தார்கிட்டே கொடுத்து 200 அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் நைட்டாக எல்லார் வீட்டுக்கும் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன உடனே அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்ன உடனே அந்த தாசில்தார் வந்து எல்லார் வீட்டுக்கும் நைட்டாக எடுத்து போய் கொடுத்துட்டாரு. கோவம் தான் அவருக்கு, என்னடா நமக்கு வேண்டப்பட்டவங்களெல்லாம் நம்மளால் சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில் வந்து அவர் கலெக்டர் காலையில் விழுந்துட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, சார் எனக்கு வந்து இந்த 100-200 பேரும் என்ன தான் தெய்வமாக நினச்சி கும்பிட்டாங்க நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லாக. இந்த மாதிரியான ஒரு தர்மமான ஒரு நல்ல காரியத்தை, அறம் நிறைந்த ஒரு காரியத்தை நீங்கள் என்னை செய்ய சொன்னதுனால என் வாழ்க்கையை மாறி போச்சு அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி வர அப்படி சொன்னாராம். அதுக்கு இணையானதான் 96ல் நாங்கள்லாம் வேலையில் சேரும்போது நாங்கள் ஒரு 200 பேர் ப்ரைவேட்டில் இருந்தோம். ப்ரைவேட்டில் இருந்தப்போ நாங்கள் போர்ட்ரஸில் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி வெயிட் பண்ணும்போது திடீர்னு வீட்டுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தோன்னே எங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். நாங்கள் உடனே சேர்ந்துட்டோம். அதுக்கு இணையான ஒரு சம்பவமாக எங்களோட 96 நாங்கள் சேர்ந்தோம். ஏன்னா கருணாநிதியும் எங்களோட பேட்சு தான். ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஜாயின் பண்ணோம். அதுக்கு காரணமான ராமகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை வந்து நாங்கள் எங்கள் 25 வருஷம் முடிஞ்சப்போ டிராஃபிக் மேனேஜர் வந்து சிறப்பித்து கொடுத்தார் அந்த இதில் லஞ்ச் பார்ட்டியில் கூட. அந்த சமயத்தில் நாங்கள் வந்து ராமகிருஷ்ணன் சாரை கூட்டிகிட்டு வந்து ஒரு மேடையில் உட்காரிச்சு அவர் கௌரவிச்சோம். கௌரவிக்கும் போது எல்லாம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். அவரை பற்றி ரொம்ப நன்றி சொன்னோம். அவர் கடைசியாக அவர் பேச கூப்பிடும்போது அவர் வந்துட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நன்றிங்களாம் சொன்னீங்க, ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சொன்னார், நான் என் கடமையை தான் செஞ்சேன் அப்படின்னார். அவர் இதுக்கு எந்த கிரெடிட்டும் எடுத்துக்கல. நான் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணாங்கிறது ஒரே சென்டென்ஸில் சொன்னார். அந்த மாதிரி இவங்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணவங்க, இவங்கெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. நம்மளாம் நம்ம கடமையை செய்யும்பொழுது நம்ம டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் நல்லாயிருக்கும், சென்னை போர்ட்டர்ஸ் நல்லாயிருக்கும், நம்மளும் நம்ம டிராஃபிக் மேனேஜரோட கருத்தை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற வேண்டுகோளை சொல்லி கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்த். சந்திரசேகரோட முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சோம். ஆனந்த் ராமகிருஷ்ணன் சாருடைய புகழ சொன்னார். நன்றி ஆனந்த்.